கதிர் இப்படி பேசினதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. தங்கமயில் கடைக்கெல்லாம் போயிட்டு பாண்டியனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயும் இந்த விஷயத்த போட்டுட்டு வராங்க கதலை. இதை பற்றி பாண்டியன் கேட்பாருன்ற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்து தங்கமயில் இருந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை கிடைக்கணும், நம்ம தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அம்மா சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் இவங்க முகம் வந்து சரியாகவே இல்லை. அப்போ தான் கோமதி கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே கோமதியும் அதுக்கப்புறம் கண்டுக்காம உள்ளே போயிடுறாங்க. ராஜியும் தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே பாக்கியம் நேராகவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன நிலவரம் என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் ஃபோனில் கேட்குறத விட நேரில் போய் பேசிப்போன்னு நினச்ச இங்கே பாக்கியம் தங்கமயிலை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு வர இங்கே கோமதி வாங்க சம்மந்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படின்னு கூப்பிட்டு இங்கே உள்ளே உட்கார வைக்கிறவங்க, என்ன சம்மந்தி என்னாச்சு, உங்கள் முகமே இப்படி வாடி கிடக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, உடம்புக்கு எதுவும் முடியலான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் சொல்ல. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. மனசுக்குள்ள அந்த எண்ணம் உயர ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடையும் வெளியில ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிறாங்க பாக்கியம். அப்போ கோமதி சொல்றாங்க, வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும். இங்கே ராஜியை டியூஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிடுச்சு. டியூஷன் தானே, இதை வைக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நானும் யோசித்தேன். இருந்தாலும் இவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்ல, பாக்கியம் உடனே கேட்குறாங்க எங்கள் ராஜி கிட்ட, ஏமா ராஜி, உனக்கு டியூஷன் வச்சே ஆகணுமா என்ன, அந்தளவுக்கு உனக்கு பிரச்சனையா, பண பிரச்சனைனா நீ உன் மாமாட்டே கேட்டிருக்கலாமே, உங்கள் மாமாவே கொடுத்துருப்பாருல, நீ எதுக்காக டியூஷன் வச்சு சம்பாதிச்சு அப்புறம் அதில் செலவு பண்ணணும்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு எதுவும் சரியாக தெரியாதில்ல, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ராஜி கிளம்பி போக, அப்போ தான் ஏற்கனவே வீட்டுக்கு வந்த இந்த மீனா உள்ளேருந்து வெளியில் வரதை பார்த்துட்டு, நீ எப்போ மீனா வந்த, நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, நானே இப்போ தானே வெளியில் வரேன், அப்புறம் எப்படி என்ன நீங்கள் பார்த்துருக்க முடியும்னு மீனாவும் சொல்லிட்டு உட்காராங்க. இருந்தாலும் இவளுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான், இது போக போக இவளையும் கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லணும் தங்கமயிட்ட சொல்லின்னு மனசுலேயே நினச்சிட்டு கொஞ்சம் வெறுப்போடையும் முகத்தில் சிரிப்போடையும் இங்கே மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனாவுக்கு இங்கே பாக்கியத்தை பற்றி நல்லாவே தெரியும், எப்படிப்பட்டவங்க எந்த இடத்துல எப்படி நடந்துப்பாங்கன்றதும். இதனால் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க இவங்களும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியம் கேட்குறாங்க, அங்கே போன ட்ரைனிங்கில் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, சரி சென்னைக்கு போயிருக்கீங்க, அங்கே எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தீங்களான்னு கேட்க, எங்கே அதான் மாமா வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை பார்க்கவே தான் எங்களுக்கு நேரம் இருந்தது, சுற்றி பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்ல, அவர் கொடுக்குற வேலை தானம்மா முக்கியம், முதல்ல வேலையை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்க மீனா எங்கள் பாக்கியம் சொல்கிறதை கேட்டு இன்னும் பயங்கர கடுப்பில் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் தங்கமல் டீ எல்லாம் போட்டு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு எடுத்து கொடுக்க, சரி மயில், உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க ஏதோ முக்கியமான விஷயமானு கோமதி கேட்க, இல்லை தங்கமயில பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் வந்தேன்னு சொல்ல, சரி நீங்கள்லாம் பேசிகிட்டு இருங்க, நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கோமதி கிளம்பி உள்ளே போகிறாங்க. அப்போது இங்கே மீனா மட்டும் உட்காந்துருக்காங்க. கூடவே தங்கமயிலும் வந்து உட்கார, இவ வேற இங்கே இருக்காளே, இப்போ இவளை தனியாக கூட்டிகிட்டு போனாலும் மீனாவுக்கு சந்தேகம் வந்துடும், எப்படி இவளை இந்த இடத்துலேருந்து நழுவுறதுன்னு இல்லை நம்ம எப்படி நழுவி போகிறதுன்ற ஒரு சந்தேகத்தில் தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியமும். அப்போ தங்கமயிலுக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அமைதியாக இருக்க, என்னங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க, தங்கமயில்கிட்ட எதுவும் தனியாக பேசணுமான்னு நேராகவே மீனா கேட்க, சேச்சா அவள்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு என்னமா இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாக்கியம் சொல்ல, இங்கே எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க மீனாவும். இருந்தாலும் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் ராஜியை பார்க்குறேன், அவள் வேற ரொம்ப கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ராஜியோட ரூமுக்கு மீனா கிளம்பி போக, அப்பாடா அவள் போயிட்டா, என்ன தாண்டி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன விஷயத்தை தான் மாமாட்ட சொன்னேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையாடி பண்ணிட்டாருன்னு கேட்க, இப்போனாலும் உன் மாமனாரை பற்றி புரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் இப்படி தான் கோவப்படுவார்ன்றது இந்த விஷயத்துலேருந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு, அதனால் போக போக நீ பார்த்து நடந்துக்கோ, உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமாக உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் வந்தால் போதும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை ஏற்று நடத்துகிற பொறுப்பு உனக்கும் கிடச்சிரும்னு சொல்ல, இங்கே கோமதி தாங்கிட்ட நடந்த விஷயத்தையும் அதே போல் கதிர் தாங்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தையும் பற்றி சொல்ல, என்னடி சொல்கிற, ஓ மாமியாரா இப்படியா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்ல, அது எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயம் தாண்டி திடீர்னு ஒரு மருமக வந்து வீட்டோட மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டா, அது அந்த இடத்துல யாராலையும் ஏற்றுக்க முடியாதுதான். என்ன உன் மாமியார் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப்புன்னு நினச்சேன், ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான கோவம்லாம் இருக்கத்தான் செய்யுது, போக போக சரியாயிடும், அவங்கள பற்றி பெருசாக எதுவும் எடுத்துக்காத, இந்த வீட்டில் நீ வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஒன்று மீனா, இன்னொன்று ராஜி, இவங்க கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்ல, எங்கள் கதிர் தம்பியும் நீ திட்டாருமான்னு சொல்ல, அவன் எதுக்கு உன்னையை திட்டுனா, அவனுக்கு என்ன
என்ன உரிமை இருக்கும் உன்னை திட்டுறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் அவரோட ராஜி விஷயத்தை பற்றி பேசினேன்ல மாமா கிட்ட, அதையே நீங்கள் சொன்னீங்க, ராஜில் சொல்லியிருக்கணும்னு சொல்லி கேட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு அவனுக்கு திமிரு. இந்த வீட்டில் நீ மூத்த மருமகன்ற ஒரு மரியாதையை கூட அவன் உனக்கு கொடுக்க மாட்டானான்னு சொல்லி கேட்க, அம்மா நீல எதுவும் பிரச்சனை பண்ணிடாதம்மா, நான் தான் இதை மாமா காதில் போட்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக மாமாவுக்கும் கதிருக்கும் பிரச்சனை வரும், கதிர் மாமாவுக்கு திட்டுவாங்க, மாமா கண்டிப்பாக கதிரை பிடிச்சி திட்டிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதாண்டி, அவங்க 2 பேருக்கு தான் ஒத்து போகாதுல்ல, அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதில் அவங்க 2 பேரையும் பார்த்துப்பாங்கன்னு எங்கள் பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ தாண்டி ஒரு வழியாக நிம்மதியாக இருக்குது. எங்கே நீயும் இந்த படிப்பு விஷயத்தில் மாட்டிப்பியோன்னு நினச்சேன், ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்ற மாதிரி எங்கள் பாக்கியமும் தங்கமேல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் கொஞ்ச நேரத்தில் இங்கே கோமதி அப்புறம் ராஜி மீனானி எல்லாருமே ஹாலுக்கு வர இங்கே உடனே பாக்கியம் சரி நான் கிளம்புற சம்மதின்னு சொல்கிறாங்க. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போகலாம் இருங்க, என்னம்மா மயில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க, இதோ ரெடி ஆகிடுச்சுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ போய் சாப்பாடெலாம் எடுத்து வை, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுன்னு சொல்ல, சரி தன்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடுறாங்க. அப்போது இங்கே வந்து பாக்கியம் மீனாட்டை கேட்குறாங்க, என்னம்மா மீனா நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்ன, வேலைக்கு போனால் என்னென்ன பிரச்சனை வரும், இங்கே பார்த்தியில உன் மாமனார் எவ்வளோ கவலைப்படுறாருன்னு அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்குறாங்க. இங்கே இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பாக்கியம் பேசுகிறது 3 பேருக்குமே பிடிக்கல, இருந்தாலும் ஒரு கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே மீனாவால் அவங்க பேசுகிறத கேட்க முடியலை. அதாவது பாக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் வேலைக்கு போனாது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டின்னு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற தானமா முக்கியம், இப்படி குழந்தை வேணான்னு நீங்களே எத்தனை விஷயத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பீங்க, முதல்ல ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிற வேலையை பார்த்தானே, இதுக்கு இடையில நீ ஏமா வெயிலில் இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இப்போ பாரு சென்னை வரைக்கும் போய் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி நீ எடுத்த முடிவு தாம்மா சரி, டியூஷன்லாம் எடுக்க வேணாம், பேசாமல் நீ நல்லா படி, நல்லா படித்து மீனா மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு கொஞ்ச நாள் போ, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை குட்டின்னு நீயும் வீட்டில் செட்டில் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் வேலைக்கு போனீங்க சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போனால் உங்கள் மாமனாரை தானே தப்பாக பேசுவாங்க, உங்கள் உழைப்பில் அவர் வாழணுமான மாதிரி பல பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்க மாட்டாங்களாமா அப்படின்னு திரும்பவும் மீனா பற்றி கேட்க, இங்கே உடனே இப்போ இவ்வளோ நல்லா எங்ககிட்ட பேசுகிற நீங்கள் தங்கமேல எதுக்காக இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிங்க, அதுக்கு நீங்கள் செலவே பண்ணியிருக்க வேண்டியதில்லையே, பேசாமல் +2 நிறுத்திருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே எங்கள் பாக்கியத்துக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுது. ஒருவேளை இவன் நம்மக்கிட்டேருந்து உண்மையை போட்டு வாங்குறதுக்காக பேசுகிறாளா இல்லை எதார்த்தமாக சொல்கிறாளான்னு தெரியலே நினச்ச பாக்கியம், சொல்லுங்கம்மா நீங்கள் தங்கமேலக்காவை அவ்வளோதுக்கு படிக்க வச்சிருக்க வேண்டியதில்லையே, ஏன்னா எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் கிச்சனில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கிச்சனில் போய் வேலை பார்க்குறதுக்காக நீங்கள் எம்ஏ வரையும் படிக்க வச்சிங்க, அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தா நீங்கள் படிக்க வச்சிருக்கவே மாட்டீங்களே, இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறதா எனக்கு வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா வந்துட்டு லாஜிக்காக பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறது ரொம்பவே வியப்பாக இருக்குது. அதே நேரம் எங்கள் பாக்கியத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கேன். உடனே கோமதி, ஆமாம் சம்மந்தி நானே கேட்குன்னு தான் நினச்சேன், மீனாவே கேட்டுட்டா, ஆமாம் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கள, பின்ன எதுக்காக தங்கமேல இவ்வளோது படிக்க வச்சிங்க, அப்படி இல்லைனா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தங்கமேலும் கூட சேர்ந்தே வேலைக்கு போகலாம், அவள் வேலைக்கு போனாலும் இப்போ இவரே எதுவும் சொல்ல மாட்டார், ஏன் அதுக்கப்புறம் ராஜு டியூஷன் வைக்கிறத பற்றி கூட அவர் யோசிக்க கூட மாட்டார், அப்படி இருக்க போய் எங்கள் தங்கமேல் வீட்டில் இருக்க போய் தான் அவர் இந்த மாதிரியான யோசனையெல்லாம் அவருக்கு வருது போலன்ற மாதிரி எங்கள் கோமதி சொல்ல, சச்சன் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பெருமைக்காக தான் அப்படின்ற மாதிரி நான் படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் பெருமைக்காக யாராவது படிக்க வைப்பாங்களா, ஒன்று நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சி தான் படிக்க வைப்பாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது தாங்க எனக்கு வித்தியாசமாக இருக்குது, இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களான்னு உங்களை பார்த்தா தான் எனக்கே தெரியுதுன்னு மீனா சொல்ல, இங்கே பதில் சொல்ல முடியாமல் பாக்கியம் தவிச்சிட்டு இருக்காங்க. உடனே மீனா கோமதிட்ட சொல்கிறாங்க, அத்தை வேணா ஒன்று பண்ணலாமா, நான் வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு ஜாப் வந்துட்டு வேகன்சி இருக்குத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மீனான்னு சொல்லி கேட்க, ஆமாத்த என்னை விட இவங்க கொஞ்சம் அதிகமாகவே படிச்சிருக்காங்க, எனக்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது இவங்களுக்கு கிடைக்காதா என்ன, நிச்சயமாக கிடைக்கும் த, இவங்களையும் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து எழுதி பாஸ் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் தன்னு சொல்ல, அதுக்கு சின்ன ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அதுவும் ஆன்லைன்லே தானே, அதை நான் கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்பி விடுங்க தங்கமேல்னு சொல்ல, இல்லை மீனா எனக்கு போய் வேலை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுன்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, வேலை பார்க்குற எங்களையும் வேலை பார்க்க போகாதீங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு சொல்ல, சேச்சன் அப்படி சொல்லவில்லை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு மயிலே இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கோமதியை சொல்ல, இங்கே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மயிலே, நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க, இல்லையா மாமாட்டையாவது சொல்லிவிடுங்க, மாமா மூலமாக நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட மயிலுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் தூக்கி வாரி போடுது.
அப்பதான் பாக்கியம் நினைக்கிறாங்க, இந்த மீனா கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் பேசணும் போல, இவகிட்ட வாயை கொடுத்தே நம்மளே மாட்டிப்போம் போல நினச்ச பாக்கியம், இவ +2வே தாண்டலை, +2வே ஃபெயிலுன்னு எத்தனை தடவை ஃபெயில் ஆனா, இன்னமும் எக்ஸாமையும் அதை ஒழுங்காக எடுத்து சரி பண்ணவும் முடியலை. இதில் வேற இவளுக்கு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு வேற எக்ஸாம் வேறையா, விடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மனசுலே நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி, என்ன யோசனையாக இருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தம் தானே சொல்ல, இதில் என்னங்க இருக்குது, அவளுக்கு பிடிக்கலைன்னா விட்டுற வேண்டியதானே, அவள் தான் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு பிடிக்கலன்னு அப்போதுலேருந்தே எங்ககிட்டே சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு எங்களுக்கும் ஆசை இல்லை, இது தங்கமயிலுக்கு விருப்பம்னா ஓகே தான் சொல்ல, எங்கள் மீனாவும் வந்துட்டு இங்கே தங்கமயில் முகத்துலையும் பாக்கியத்தோட முகத்துலையும் பதட்டம் வரதை வந்து கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கியம் வந்த கையோட மீனா அந்த இடத்துலேருந்து கிளம்பி ராஜியை பார்க்குறதுக்காக உள்ளே போனாங்க இல்லையா, அப்போ அவங்க தன்னுடைய ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒரு தில்லுமுள்ளி இருக்குன்னு கண்டுபிடிச்ச மீனா தன்னுடைய ஃபோனை ஆன் பண்ணி அங்கே ஹாலுக்கு முன்னாடி வச்சுட்டு போக, அங்கே வர தங்கமயில் பாக்கியம் 2 பேரும் பேசிக்கிட்ட எல்லா விஷயமுமே இங்கே ராஜிக்கு ஃபோனில் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக அதை ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச எங்கள் மீனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் தங்கமயில் வாயாலேயே உண்மையை ஒத்துக்கணும், நம்ம சொல்லி நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம சொல்லி நம்மளால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. தங்கமயிலே அவங்க வாயால் இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் உண்மையை ஒத்துக்கணும். அவங்க மேலே இருக்க தப்பை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது, ராஜிக்கும் பிரச்சனை இருக்காது, என் அத்தைக்கு கூட பிரச்சனை வராதுன்னு நினச்ச மீனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே எங்கள் தங்கமயில் வாயில இருந்து உண்மையை வர வச்சிருவாங்க. அதுக்கு தான் இப்போ அடிக்கல்லே போட்டு வச்சுருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் விஷயத்தை பற்றி. அதுக்கே இப்படி திக்கி திணறாங்க. இதை பார்த்து இங்கே மீனாவுக்குமே சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சே வந்துட்டு எப்படி காய் நகர்த்துறேன் பாருன்ற மாதிரி மீனாவும் யோசனையில் இருக்க, இங்கே பாக்கியம் வந்துட்டு அவசரமாக இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தோன்னா நம்ம வாயிலேருந்து உண்மையை வர வச்சிருவாய்வன்னு நினச்சேன் எங்கள் மீனாவை பற்றி. நான் கிளம்புறேன், ஆனால் நீ மீனா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு வேற பயம் பார்த்துட்டு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதான் தெரியல.